ஹாய், ஹலோ, குட் மார்னிங். நான் இது மார்னிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தா, அக்கா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோ போதுமா இல்லை இன்னும் ஸ்லோவாக பேசணுமான்னு இந்த வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா சொல்லிட்டு போயிடு. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கடா. ஏன்னா நான் அதுக்கு புதுசு. ஓகேங்களா, நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிங்கன்னா நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன். வீடியோ கொடுக்கலாமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அதுக்கப்புறமா ஒரு டாக்டர், 2 பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, டிலே பண்ண வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ். ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாமா? ஸோ இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வீடு தான் காமிக்கிறோம். ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு அம்மா தான் டீச்சாங் குக் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் முன்னாடி நின்று தட்டிகிட்டே இருக்காங்க. உடனே வந்து உள்ளே இருந்து ஜங்குக்கு வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் மட்டும்தான் கட்டிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ நேரம்டா ரெடி ஆகிறதுக்கு, சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. ஒன்றுட்டு ஜங்குக்கு வந்துட்டு வாங்க இப்படியே வந்தார் அப்படின்ற மாதிரி டவலோடு வர அப்படின்றது சொல்கிறார். ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு டி என்னடா என்னென்ன கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல, ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. மார்னிங் எழுந்த உடனே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வாய்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சம் டீப் வாய்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெமினா தான் வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்கு வந்துட்டுமா எங்கே மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க ஜங்குக்கு அம்மா வந்துட்டு இன்னும் மேலே தான்டா இருக்கான், நான் ரெடி ஆகலடா, அப்போடா நீயாவது சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜெமினா வந்துட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜங்கு கூட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு டோர் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு தொலைதொலன்னு ஒரு ஷர்ட்டு, சம்மந்தமே இல்லாத ஒரு பேண்ட்டு, என் வேண்டாம் வெறுப்பாக ரெடி ஆவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ரெடி ஆகி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிம்மினா தான் போயிட்டு சீ என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு பார்த்து சொல்லுவாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏன்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோடனே எங்கே போகிறோன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னவா, அதுக்கு இப்படியாடா ரெடி ஆவாங்க, சம்மந்தமே இல்லாமல் பச்சை கலர் சட்டை, என்னடா காம்பினேஷன் இது, ஷர்ட்டும் பேண்ட்டும் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் இருந்துட்டு நம்ம ஜங்குக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிம்மினா இருந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்மினா வந்து ஒரு சைஸாக லுக் விட்றாரு. ஜிம்மினா வந்துட்டு ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாப்பிள்ளை பார்க்க எனக்கு தானே மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், நீயே இப்படி டிப்டாப்பாக ரெடியாகி வந்து நின்றுட்டுருக்க, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஜிம்மினா வந்துட்டு அது வந்து நம்ம சேனல் என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை தோணும் அல்லவா, ஸோ நானும் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னானே. உடனே நம்ம ஜிம்மினா வந்துட்டு சரி அது இருக்கட்டும், இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா புரியலை, பொண்ணு பார்க்க போகிறோம்ல, மாப்பிள்ளை பார்க்க போகிறோம்ல, என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? எப்பயும் போல தான், நோ சேஞ்ச். இவ்வளோ நாளுக்கிட்ட இப்படி இருக்க போகிற ஜங்குகா. ஜிம்மினா உனக்கு தெரியும்ல, எங்கள் அம்மாவை தான் நீ பார்க்குறல, எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ஆர்மியில் ஆஃபீஸர், அவர் போனதுக்கப்புறம் இவ்வளோ நிறைய சொத்து இருந்தாலும் என்னை வளர்க்குறதுக்காக எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலடா. ஜங்கு நீ ஏன் இப்படி நினச்சிட்ருக்க? நீ ஆர்மியில் இருந்தால், நீ கேப்டனாக இருந்தால் உனக்கு எது ஆகிடும், நீ ஏன் நினச்சிட்ருக்க? மச்சான், நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தரங்கிற வார்த்தை நிரந்தரமே கிடையாது, உனக்கு தெரியும்ல, நாளைக்கு என்ன நடக்கும் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இந்த நிலைமையில் நான் இன்னொருத்தவங்களுக்கு ஹோப் கொடுக்க விரும்பலடா ஜெமினா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. நம்ம ஜெமினா வந்துட்டு நானும் பார்க்குறேன், இந்த கல்யாணம் வேணும்னு சொல்கிறான் பாரு, அவனை கூட நம்பலாம், இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான் பாரு, அவனை தான் நம்பக்கூடாது, அவனுக்கு தான் முதல்ல விழுவானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெமினா சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு நான் பார்ப்போம் அப்படின்னு கிளம்பு. காரில் தான் ஜங்குக்கோட அம்மா, ஜங்கு, ஜிம்மினா 3 பேர் கிளம்புறாங்க. ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஜிம்மினா, பின்னாடி அவங்க அம்மா அப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிட்டு ஜங்குக்கு வந்து நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன், நீங்கள் நில்லுங்க அப்படின்ற மாதிரி வீட்டு வாசலை இறக்கி விட்டுட்டு அவர் பார்க் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மினா தான் அவங்க அம்மா கிட்டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்னடா ஜிம்மினா அப்படின்னு கேட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டு அந்த பையன்கிட்ட தனியாக பேசுகிறேன்னு மட்டும் சொன்னால் அலோவே பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா அப்படி சொல்கிறேன், மறந்துட்டிங்களா, மேலே பாருங்கள், மேலே என்ன பார்க்கணும், மேலே பார்த்ததுமா ஃப்ளாஷ்பேக் வரும், மேலே பாருங்கம்மா அப்படின்னு. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் இப்படி தான் 2-3 இடத்துல
பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கா இருந்துட்டு நம்ம பொண்ணு மாப்பிள்ளை தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போய் நான் இப்படி வந்து மிலிட்ரியில் இருக்கேன், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு அதை சொதி போட்டுட்டு வந்துடுவாப்புல. அந்த பையனே வாயால் எனக்கு வேண்டவே வேணாம் அந்த மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சுருவாரு. ஸோ அதனால் இந்த தடவை அம்மாண்டா இந்த தடவை கரெக்டாக பார்த்துக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம ஜிம்மில் வந்துட்டு இந்த மிஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறோமா அப்படின்ற மாதிரி திரும்பி நான் சொல்ல அவங்க அம்மா வந்துட்டு கண்டிப்பாடா ஆகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு எந்த மிஷினில் 2 பேரும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் 3 பேர் உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜிம்மினி வந்துட்டு அங்கிள் நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். ஆமாப்பா மாப்பிள்ளை தான் பார்க்க வந்திருக்கீங்க. அதான் அங்கிள் நாங்கள் மாப்பிள்ளையை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆமாப்பா மாப்பிள்ளை தான் பார்க்க வந்திருக்கீங்க. கடவுளே இவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலையே கடவுளே. அங்கிள் நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கோம். ஐயோ என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்ல அந்த பையனோட அம்மா கூப்பிட என்ன ஐயோ அவங்க திரும்ப மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம இன்னும் மாப்பிள்ளையை காமிக்கலைங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஓ அதுவா ஒரு நிமிஷம் தேவ் வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டவனே தேவ் வந்து நிற்க நம்ம ஜிம்மினாவும் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படின்ற மாதிரி கீழே தலையை கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மினா வந்துட்டு அவர் தலையை நிமித்தி பாருடா அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்ருக்காரு. உடனே ஜங்குக்கா இருந்துட்டு நான் மாப்பிள்ளை கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லி வாயை திறக்க வரக்குள்ள அந்த பையன் தேவ் வந்துட்டு இல்லை நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு வேறு வழியே கிடையாது, அந்த பையனே கேட்டதுனால ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்றதுனால மொட்டை மாடிக்கு போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. நம்ம ஜிம்மினா வந்துட்டு பின்னாடியே போய் நின்று என்னதான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் அப்படின்னு இல்லைன்றது சொல்ல வரதுக்குள்ளே தேவ் வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக்கா தான் ஏன் அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸை வந்து ரைஸ் பண்ணி கேட்குறாங்க. உடனே அந்த பர்சன் தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவ் ஆக்சுவலாக வந்து எனக்கு படிக்கணும், எனக்கு படிச்சுட்டு இப்போ தான் நான் 3rd இயர் படிக்கிறேன், ஆக்சுவலாக நான் இப்போ முடிக்க போகிறேன். ஸோ நான் முடிச்சுட்டு நான் வந்து அப்ராட் போகணும், ஒர்க் பண்ணணும், எனக்கு நானே என்னை பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு யார் அந்த பையன் எனக்கு புரியல, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்க வந்துட்டு ஆக்சுவலாக அவர் எங்கள் கூட தான் படித்தார், ஸ்கூல் டைம்லேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். ஸோ காலேஜ் படிக்கும்போது தான் ப்ரப்போஸ் பண்ணார், எனக்கும் பிடிச்சதுனால ஓகே சொல்லிட்டேன். அப்போ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃபைன் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஜங்குக்கு பேசிட்டு வரோம். நம்ம ஜிம்மினா அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிம்மினா வந்துட்டு ஜங்குக்கு கிட்ட ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. அவனுக்கு ஜங்குக்கு வந்துட்டு வந்த வர ஃபெயிலியர் மிஷின், அதாவது மிஷின் ஃபேமிலி ஃபெயிலியர் இல்லாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல அவனை ஜிம்மினா வந்துட்டு இந்த கண்ணி கழியாத ஜிம்மினாவோட சாபண்டா, நீ அவனே அதை பார்க்குற தோக்குற அவன் பின்னாடி சுற்றுற, அதை நான் என் கண்ணால் ரசிக்கிறேன் பாருடா, இது நடக்கும்டா சத்தியம்டா அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, மொட்டை மாடியில் தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது டோரு, அது உள்ளே நடக்குது தெரியுது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு என்ன பெப்பியான சாங் பிடிக்குமோ இமேஜின் பண்ணிக்கோங்க, என்ன இருந்தாலும் போட முடியாது, காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ யோசிச்சுக்கோங்க. அப்படியும் ஓகே பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்து அதை போட்டுட்டு நல்லா நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு செக்ஸியாக ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வேறு வந்து க்ராப் டிஷர்ட் சொல்லுவாங்க இல்லையா, கை தூக்குனா இடுப்பு பின்னாடி முதுக்கெல்லாம் ரிவீலாக தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க பாட்டுக்கு என்ன ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கா வியர்ட் ஐஸோடு பார்த்துட்ருக்காரு. உடனே அந்த வியர்ட்னஸ் அப்படியே போய் அவரே அறியாமல் ஒரு முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவரே அறியாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டேவும் அந்த பர்சன் அப்படி இன்ச் பை இன்ச் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பர்சன் ஆடும்போது முன்னாடி விழுகிற அவரோட நெத்தியில் விழுகிற முடி, அவரோட அழகான அந்த க்யூட்டான ஒரு கண், ஸ்மாக்ஸியான ஒரு ஸ்மைல், அவ்வளோ அழகாக இருக்குது அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது. ஜங்குக்காக்கு ஒரு ப்ரெசன்டபிள் அப்படி
பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி ரசிச்சிட்ருக்காரு, நின்று பச்சையாக ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜெமினா தான் இவன் எங்கே இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்ம உள்ள ஒரு பர்சன் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆடிட்டு இருக்கவும் நம்ம ஜெமினா வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, டே மச்சான், டே மச்சான், நான் விட்ட சாமம் இவ்வளோ சீக்கிரம் பழிக்கும்னு நினைக்கலையே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு டெமச்சான் டெமச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு கையை கட்டி கையை முன்னாடி மூஞ்சி முன்னாடி ஆட்டிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லவும் தான் ஜங்குக்கு இருந்துட்டு ஆ சொ சொல்கிறேன் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இரு இரு, ஏன் ஏன் இப்போ என்னத்தை வெட்டி முறிச்சேன்னு உனக்கு எப்படி மூச்சு வாங்குது, அது அது தெரியல மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜெமினா வந்துட்டு மச்சான் சார் என்ன நடக்குதுடா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு சாச்சு போட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்துட்டியாடா மச்சான் அப்படின்னு ஜெமினா கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அதான் ஜெமினா சொல்கிறாரு, அதான் நான் தான் சொன்னேனேடா, அந்த கல்யாணம் வேணும்னு சொல்கிறவனை கூட நம்பிடலாம், அவன் கூட கொஞ்சம் பொறுமையாக இருப்பான், அந்த வேண்டாம்னு சொல்கிறான் பார்த்தியா, அவன் தான் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் விழுவான், அந்த மாதிரி தான் நீ விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்க தேவ் இப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்த தேவை நம்ம ஜங்குக்கு பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லு, அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் வந்துட்டு ஏன் அவன் கேட்குறீங்க சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல உடனே தெய்வம் லைட்டாக குட்டியாக சிரிச்சிட்டு அவன் பேர் கிம் தேவாங், அவன் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு வந்துட்டு மேலே சொல்ல அவன் என்னோட ஸ்கூல் சீனியராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும். அப்புறம் அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனுக்குன்னு யாருமே கிடையாது, ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான். ஸோ அவனுக்குன்னு ஒரு ரிலேஷன் வேணும், அவனுக்குன்னு ஒரு சொந்தம் வேணும்னு அவனுக்கு எப்போவுமே ஆசை. அவன் தனியாக இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் பிஜியில் அவன் தங்கியிருக்க இடத்துல கூட அவனை அப்படி பாடாப்படுத்துவாங்க. என்கிட்ட எல்லாமே வந்து சொல்லுவான், பாவம் அவனுக்குன்னு கேட்குறதுக்கு யாருமே கிடையாதா, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்க தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அதை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்து கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜெமினா வந்து நிறுத்துக்கடா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெமினா சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கையை மட்டும் முன்னாடி நீட்டு வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம தேவ் வந்துட்டு சரி இருங்க யங்னா அவனுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரையே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அவர் தான் கேவலமாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. உடனே நம்ம ஜிமினாவை பக்கத்தில் பார்க்குறாரு. மச்சான் அப்படின்ற மாதிரி பார்க்குறது நம்ம ஜிமினா வந்துட்டு டே வேணாண்டா வேணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே தூக்கு தான் நம்ம ஜிமினாவை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை இவரோட ட்ரெஸ்ஸை அவருக்கும் தூக்கி மாற்றி போட்டு விட்டுட்டு நம்ம ஜிமினா அப்படின்னா லூஸ் ஃபிட்டடாக போட்டிருப்பாரு, ரொம்ப தொடர்ந்து அந்த மாதிரி போட்டிருப்பாரு ஃபேண்ட்டும் ஷர்ட்டும். ஸோ அது வந்து ஜங்குக்கா போடவும் அவரை விட வேறு ஹைட்டு வெயிட்டெல்லாம் ஜாஸ்தி தானே, அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அவருக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், இவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீ வந்துட்டு எப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்க ஜிமினா வந்துட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு சரி அந்த ப்ரேஸ்லெட் அந்த வாட்ச் அதுக்கப்புறம் செயின் எல்லாம் கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்லு. ஜங்குக்கா ட்ரெஸ்ஸே கொடுத்துட்டு ஏதோ கொடுக்குறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜிமினாவும் வேறு வழியே கிடையாதுன்னு எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறாரு. நம்ம ஜங்குக்கும் போக நம்ம தேவ் வந்து நம்ம தேவாங்க கூப்பிட்டு தேவாங்க இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு தேவாங்கும் வர உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருக்கார் நம்ம தேவாங்கன்னு. தேவ் வந்துட்டு இதுதான் ஜங்குக் என்னோட ஹாயாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம வந்து தேவாங்க வந்துட்டு ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜங்குக்கிட்ட இருந்துட்டு இதான் நம்ம அவங்க டாக்டராக இருக்காங்க வெட்டினரி டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஆனால் நம்ம தேங்க வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்ற மாதிரி கை கொடுக்குறாரு. ஸோ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்னோடய ஹயாங் வந்து மிலிட்ரியில் கேப்டனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேவி சொல்ல நம்ம தேவாங்க வந்து கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி குட்டியாக ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தேவை பார்த்து என்னாச்சு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். புரியல, வந்தாங்க நான் சொன்னேனே புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனே ஜெயாங்க வந்து அப்படியா ஓகே ஃபைன் அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஓகே ஃபைன் கிளம்பு தேவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேவி சொல்ல நம்ம ஜங்குக்கு தான் கேன் ஐ ஹேவ் ஏ நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம தேவாங்க பற்றி கேட்க தேவாங்க வந்துட்டு ஏன் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் தேவுக்கு நான் ஃப்ரெண்டு,
நீங்களும் தேவோட ஃப்ரெண்டு. ஸோ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டோட நம்பர் கேட்கல தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தேவங்க வந்துட்டு எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒன்றுமே சொல்லலை. அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி போயிடுறாரு. தேவாங் அங்கேருந்து போக உடனே நம்ம தேவ் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஹயாங் நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ மிஷினை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, பட் இருக்கிறது கஷ்டமான மிஷின் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தேவாங்க பார்த்து சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு நான் இது வரைக்கும் எந்த மிஷின்லேயும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது, இது கேப்டன் ஜியான், ஸோ இந்த மிஷின்லேயும் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணும்னு நம்ம தேவ் ஜங்குக்கு பார்த்து சிரிக்க நம்ம ஜங்குக்கு போகிற டேவே பார்த்து அப்படி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். உடனே நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு யாரோடது இல்லை, நம்ம தேவாங் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் போயிட்டு நம்ம கிம் தேவாங்கிட்ட இப்படி வந்து உங்களை வந்து யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்ல உடனே தேவாங் வந்துட்டு யார் என்ன தேடி இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவாங்கும் வந்து யாருன்னு பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம ஜங்குக்கும் வர தேவாங்க பார்த்து ஒரு பெருசாக ஒரு ஸ்மெல் கொடுக்க நம்ம தேவாங்க மனத்துக்குள்ள ஐயோ இவர் எதுக்கு எங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்ட போய் நின்றுட்டு சொல்லுங்கள் யார் நீங்கள், யாரோட ஓனர் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு புரியல இல்லை என்ன நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா பேஷண்ட் அவங்களோட ஓனர் தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு என்னை மறந்துட்டே அவங்க அப்படின்னு கேட்க சாரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு நான் தான் ஃப்ரெண்ட் ஹயாங் அப்படின்ற மாதிரி ஓகே ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லணும். தேவாங்க வந்துட்டு சாரி இது என்னோடய டியூட்டியா, ஸோ நான் இங்கே என்னோடய பர்சனல் பேச முடியாது, ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட்டு கூட்டிகிட்டு வரதா இருந்தால் மட்டும் நீங்கள் பேசினா ஓகே, இல்லாட்டி நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தேவாங்க போயிட்டு வரோம். ஜங்குக்கு பாவம் இவ்வளோ க்யூட்டாக ஒரு அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் இப்படி கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவாங்க வந்துட்டு டியூட்டி கரெக்டாக வரவும் உங்களுக்கு பேஷண்ட் வெயிட்டிங் ரூம் நம்பர் டேபிள் நம்பர் 3 அப்படின்ற பெட் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம தேவாங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் பார்த்தா ஜங்குக்கு தான் அப்படியே தேவாங்க பார்த்து அப்படியே ஒரு பெரிய ஸ்மெல் குடிச்சு நின்றுட்டுருக்காரு. உடனே தேவாங்க தான் கோவம் வந்துட்டு கிட்ட போயிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, நான் பேஷண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், மீட் மிஸ்டர் பேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேமை காமிக்க நம்ம பேமும் மிளகா க்யூட்டாக ஒரு போட்டி ஐஸோடு நம்ம தேங்க பார்க்குது. இன்னும் தேங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க கேட்க ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு அவங்கள பார்க்கும்போது என்னென்னமோ ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல நம்ம தேங்க வந்துட்டு ஹலோ நான் பேமுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே ஓகே பேமுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆக்சுவலாக வந்து நம்ம மந்த்லி செக்அப் பண்ணுவோம்ல, ஓகேவா அவனுக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன், செக் பண்ணி சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தேங்க வந்துட்டு ஸோ வந்து நீ எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி அங்கே யோசிச்சவொடனே நம்ம பேம் கிட்டே போகிறாங்க. கிட்டே போய்ட்டு அவ்வளோ அழகாக கொஞ்சுறாங்க. பேமும் அவ்வளோ அழகாக விளையாடுது. ஆக்சுவலாக நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களான்னு தெரில, அங்கே போனீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்ஸ் வந்து எவ்வளோ வந்துட்டு எப்படி சொல்கிறது ரகடாக கடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த டாக்டர்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப அழகாக விளையாடும். அவங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் நிறைய நேரில் பார்த்துருக்கேன். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக விளையாடுவாங்க. அவங்க அவ்வளோ பேம்பர்டாக பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேவாங்கும். நம்ம பேம் வந்து என்ன தான் வந்து வெளியில் எல்லோரும் வேறு பார்த்தாலும் குழைச்சாலும் தப்புனாலும் நம்ம தேவாங்க இதை மாதிரி அவ்வளோ க்யூட்டாக அழகாக வந்து குழந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்குற ஜங்குக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே அவன் மம்மி யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கான், டேடி மாதிரியே என்னோடய சன்னும் இருக்கான், அழகாக அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்டு அவர் சிரிச்சிட்டே வந்து நம்ம தேவாங்க வந்து நம்ம பேமை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு நம்ம தேவாங்க மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வச்சுக்கணும் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் நம்ம தேவாங்க வந்துட்டு ஓகே என்ன ஃபுட் கொடுக்குறீங்க, ஹலோ என்ன ஃபுட் கொடுக்குறீங்க மிஸ்டர் ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். சொல்லுங்கள் என்ன ஃபுட் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அதுவா அது நான் இது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் இது என்ன பண்ணுறீங்க அது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கவும் ஸோ எல்லாமே சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே மேம் வந்து கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ரொம்ப சூப்பர் டாக் நல்லாவே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தேங்கம் இங்கேருந்து போக போக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தேங்க ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் நான் பேசுறது மட்டும் கேளு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது என்னோடய டியூட்டி டைமில் நான் யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தேங்கும் வந்து அப்படியே திரும்பி போயிடுறாரு. ஜங்குக்கு வந்து
டியூட்டி டைமில் பேசக்கூடாது. ஓ, டியூட்டி டைமில் பேசக்கூடாது, அப்போ வெளியில் வந்து பேசுங்கன்னு சொல்ல வரியா? அட மக்கு கேப்டன், உனக்கு இன்னும் இது புரியலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அவரோட தலையிலே அடிச்சுட்டு ஓகே ஓகே நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ டியூட்டி முடிஞ்சு நம்ம தேவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக அது லேட் நைட் ஆகிடுச்சு. அவர் டியூட்டி முடிய லேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு 11 மணி அந்த மாதிரி 11, 11:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த டயத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. அவரோட பிஜி பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் நடந்தே போயிட்டுருக்காரு. ஸோ வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கணும். நம்ம தேங்கும் வந்துட்டு அது கண்டிப்பாக ஜங்குக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திரும்பி ஹலோ ஜங்குக், நீங்கள் தானே அது, இங்கே வாங்க, முன்னாடி வாங்க, எதாக இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். அந்த பர்சன் வந்து முன்னாடி வராங்க. பட் அது ஜங்குக் கிடையாது, இன்னொரு பையன். ரொம்ப நாளாக நம்ம தேங்கு பின்னாடி சுற்றிட்டுருக்க இன்னொரு பையன். பார்த்தோன்னே ஜங்கு வந்து பயமாயிடுது. யாராது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாயிடுது. எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி பயமாயிடுது. உடனே இவர் பார்த்துட்டே இருக்க அந்த பர்சனும் வந்துட்டு, நானும் எவ்வளோ நாள் தான் உன் பின்னாடி சுற்றுறது, எத்தனை தடவை தான் வந்து சொல்கிறது, நான் லவ் பண்ணுறேன், நீ என் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை, அதான் இன்றைக்கி வந்து முடிச்சு விட்டுறான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே எனக்கு புரியல. ஆமா பேபி, நானும் இவ்வளோ நாள் தான் உன் பின்னாடியே வருது. நீ தான் எனக்கு கண்டுக்கவே மாட்றியே. அதனால முடிச்சு விட்டா வேற வழி இல்லைல்ல. என் கூட தானே நீ இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் ஃப்ரண்ட்ல வர நம்ம டேங்க் பின்னாடி போறாரு. அவங்க கரெக்டாக தொடலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி, நம்ம ஜங்குக்கோட என்ட்ரி வந்து ஒரு கிக்கு தான். அவ்வளோதான், மூச்சு பேச்சு இல்லை. அவன் பாட்டு கீழே கிடக்குறான். உடனே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம தேங்க் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. யார்ரா அது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. உடனே ஜங்குக்கு வந்துட்டு நான் பேசணும்னு சொன்னால, ஆக்சுவலாக அது வேறு ஒன்றும் கிடையாது, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தேவங்க வந்து பார்க்குறாரு. அவன் கீழே விழுந்திருக்கான். ஜங்குக்கு இப்படி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் தப்பாக நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ எல்லாமே வந்து அவருக்கு ப்ராசஸ் ஆகவே முடியல. அவர் ரொம்ப டென்ஷனில் இருக்கார். நம்ம ஜங்குக்கு பொசுக்குன்னு சொல்லிடுறாரு. உடனே ஜங்குக்கு வியர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக்கு பார்க்க நம்ம தேவங்க பார்க்க ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு இந்த இடம், பொருள், ஏவல் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் ஜங்குக், எனக்கு இந்த லவ் இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு வேறு நல்ல பையன் கிடைப்பான். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாராம். உடனே ஜங்குக்கு இருந்துட்டு விட்டதும் தெரியாமல் ஜங்குக்கு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கவும் ஜிமினா வராரு. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ண ப்ரப்போஸ் பண்ண? இப்படி யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாடா? ஆல்ரெடி அவன் பயத்தில் இருக்கான். நீ போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாமல் எப்படி அக்செப்ட் பண்ணுவான்? லூஸு, உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணுன்னே தெரில ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல, முன்ன பின்ன பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீ வந்து இந்த மிலிட்ரியில் கேப்டன், மிலிட்ரி மிஷனுக்கு நீ கரெக்டாக வருவ. ஆனால் இந்த மாதிரி மிஷனுக்கெல்லாம் இந்த ஜிம்மினாவை தான் கேட்கணும். இந்த ஜிம்மினா ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஸோ நான் கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்தியன் ஜங்குக்கும் வந்து கேட்டுட்டு கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தேவங்க வந்துட்டு நைட் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாம் பற்றி யோசிச்சே தான் படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து தேவங்குக்கு வந்துட்டு ஜங்குக்கு பிடிக்காதுன்னா சொல்ல முடியாது. பட் அவளுக்குள்ளே வந்து ஒரு பயம், எங்கே நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இவர் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரியே ஒதுங்கி நின்றுட்டு இருப்பார். ஸோ 2-3 நாள் ஆகுது. ஜங்குக்கு வந்து ஜெயாங் முன்னாடி வரவே இல்லை. ஒன்று ஜெயாங் இருந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காரு, ஏன் வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கவும் ஒரு நாள் வந்து நம்ம தேவ் வந்து நம்ம ஜெயாங் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கவும் ஒன்று பேச்சு வாக்கில் ஜங்குக்கோட பேச்சும் வருது. உடனே நம்ம ஜெயாங் வந்துட்டு நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயாங் சொல்ல, உடனே நம்ம தேவதை வந்துட்டு உனக்கு தெரியாதா, அவங்க அம்மா அவருக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. ஸோ வந்து அவர் வந்து அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம தேவங்க தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. உடனே தேவ் வந்துட்டு ஆமாம், இந்த பார்க்கில் நான் ஈவினிங் வந்து எப்போவுமே 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம தேவங்க வந்துட்டு நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்குறாருன்னு கேட்டுட்டு ஆமாம் இந்த பார்க்கில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த டைம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் அந்த டைம் தான். ஸோ ஜங் வந்து அடித்து பிடிச்சி அந்த பார்க்குக்கு ஓட்டுறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு திரும்பி உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் தெரியுது, அவர் வந்து திரும்பி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவரோட ஃபேஸ் தெரியுது. பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஃபேஸ் தெரில. ஆனால் 2 பேரும் ஷோல்டரில் வந்து ஜங்குக்கு வந்து பர்சன் மேலே கை போட்டுட்டு ஒரு கையை ஹோல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரியுது. நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சனை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போக நம்ம தேவங்க வந்துட்டு போய் ஒரே பிடிச்சிட்டான். ஜங்குக்கு பிடிச்சி அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு இந்த பர்சன் கிட்ட வாடா என் சக்கால தான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, உனக்கு விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியுதாடா, எப்போ அலைவீங்களாடா இந்த கை தானே என்னோட ஜங்குக்கோட கையை ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி
பிடிச்சி அடி அடி நடிச்சிட்ருக்காரு. உடனே நம்ம அடி தாங்க முடியாமல் அந்த பேர்சன் தான் அவங்க மாஸ்க்கு கேப் எல்லாத்தையும் கழட்டிட்டு பார்த்தா அது நம்ம ஜிம்மினா. நம்ம தேங்க்கு தெரியும் ஜிம்மினா வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டுன்னு. அச்சச்சோ! ஹயாங் நீங்களா? அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஜிம்மினா இருந்துட்டு, ஐயோ அம்மா என்ன ஆட்றா, பார்க்க தான் வந்து சாஃப்டாக இருக்கு. ஐயோ அம்மா அடி பின்னி எடுக்கிறடா, ஜங்குக்கு ஏற்ற ஜோடி தான்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது தேவாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் திரும்பி பார்த்து நம்ம ஜங்குக்கு தான் கையில் ஒரு பக்கி ஒரு 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 ரிங் பாக்ஸோடு நின்றுட்டுருக்காரு. உடனே நம்ம தேவாங்க வந்து திரும்பி பார்க்கவும் உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஐம் சாரி, ஃபஸ்ட் நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் அப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடாது தான், தப்பு என் மேலே தான். ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராப்பர் ப்ரப்போசல் கொடுக்க போகிறேன். ஆர் யூ ரெடி தேவாங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம தேவாங்க இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காருன்னு ஜங்குக்கு வந்து கிட்ட போய் அவங்க ஜங்குக்கு வந்து நம்ம தேவாங்கோட ஐ டு ஐ பார்த்து தேவாங்க பார்த்து, தேவாங்க இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் யாரையும் நான் திரும்பி பார்த்ததே கிடையாது. நான் திரும்பி பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தான். நான் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் நீ மட்டும்தான், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். ஆக்சுவலாக நான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன், உனக்கு தெரியுமா? ஏன்னா நான் மிலிட்ரியில் இருக்கேன், எதுவுமே எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் இப்போது கிளம்பி போனேன்னா எனக்கு அப்புறம் என்ன ஆகுன்றது எனக்கே தெரியாது. அதனால நான் இந்த கல்யாணம், இந்த ஃபேமிலி எதுவுமே வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரில உன்னை எதுக்கு பிடிச்சிச்சு, ஏன் பிடிச்சிச்சுன்னா எனக்கு தெரில. ஆனால் ஒன்று என் கூடவே வச்சுக்கணும், ஒன்று நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினச்சா என் வாழ்க்கையில் உன்னை என் கூட நிரந்தரமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரில தேவங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் கடைசி வரைக்கும். என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் உன்னை எப்போ பார்த்தனோ அந்த நொடியிலேருந்து என்னை கடைசி வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு தோணுச்சுடா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறமா தான் உனக்காக என் உயிரை பார்த்துக்கணுன்னு தோணுச்சு, உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு வில் யூ மேரி மீ அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே நம்ம தேங்க இருந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிடுறோடனே ஜங்குக்கு வந்து ரிங் போட்டு விடுறாங்க. ஸோ போட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியாக அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு ஜிம்மினா வந்து ஜங்குக்கு வந்து ஒரு கால் வருது. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு போய் அவசர அவசரமாக போய் இந்த கால் வந்து இப்படி அட்டன் பண்ணி சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் போய் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது இப்படி ஓகே சார், நான் நாளைக்கு வந்துடுறேன் சார், ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா அங்கே நின்றுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அவர் திரும்பி ஜிம்மினாவும் ஆக்சுவலாக மிலிட்ரியில் தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ அவர் திரும்பி பார்த்துட்டு ஆண்டி ஜிம்மினா அன்றைக்கி நைட்டு நம்ம கிளம்பி ஆகணுமாண்டா, ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஜிம்மினாவும் வந்துட்டு ஓகேடா மச்சா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மினாவும் சொல்ல, இப்போ தான் நம்ம ஜங்குக்கு திரும்பி எப்படி நம்ம தேங்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி, நம்ம ஜங்குக்கு வந்து கிளம்பி போயாகணும். ஸோ ப்ரப்போஸ் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போயாகணும். ஸோ வந்து எப்படி சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல, ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரி நம்ம டேங்கையே பார்த்துட்டு இருக்கோம். வந்து நம்ம டேங்க வந்துட்டு புரிஞ்சுட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து நான் மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டி, எனக்கு தெரியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருக்கணும், ஸோ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரோம். உடனே நம்ம கேட்குற ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டானே இவ்வளோ நல்லா சீக்கிரமாகவே அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓடி போய் நம்ம தேங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பைக்கில் ஏறி போகிறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு இன்னமும் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒன்றே டேங்கோட கைப்பிடிச்சு வா டேங் போ பைக்கில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேங்க வந்துட்டு எங்கே அப்படின்னு நீ ஏறு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி ஏறி போனால் கரெக்டாக வந்து டேங்கோட பிஜிக்கிட்ட தான் போய் அந்த பைக் நிற்குது. நின்று உடனே ஜங்கு கீழே இறங்கி போய் நின்றுட்டு போய் உன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லவும் டேங்க வந்துட்டு இல்லை இதுக்கு நான் சொன்னால் செய்யணும், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம தேங்கம் வந்துட்டு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நம்ம தேங்கம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு இனிமேல் தேங்கம் இங்கே இருக்க மாட்டான், ஸோ உனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ரெண்ட் எல்லாம் ஸோ எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம தேங்கம் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கீழே வரோம். உடனே ஜங்குக்கு வந்துட்டு வாத்தி அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிடவும் அங்கே ரொம்ப நாளாக வந்து எப்படி சொல்கிறது தேங்காய் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, அதுவும் அவங்க வந்து அங்கே நின்றுருப்பான். நின்றுட்டு அவங்க எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்கவும்
இங்கே பாரு, உனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லி எல்லோரும் வந்து நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இது நாள் வரைக்கும் இவனுக்காக யாருமே கிடையாது, இவனை என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இவனுக்காக இவன் ஹஸ்பண்ட் நான் இருக்கேன். நீங்கள் யாரும் இவனை எதுவுமே பண்ணிட முடியாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம தேங்க வந்து அங்கேருந்து அழகாக கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம தேங்க்கு வந்து கண்ணில் கண்ணீரே வந்துடுது கேட்கும்போது. ஏன்னா அவருக்காக யாருமே இல்லை, அதனால் நிறைய பேர் உங்களை டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து தேங்க் வந்து இவனுக்காக எதுக்கு இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே நம்ம ஜங்குக்கு கூட போவேன். ஜங்குக்கு நேராக போய் அவங்க வீட்டில் தான் நிறுத்துறாங்க. நிறுத்தி கதவை ஓப்பன் காலிங் பெல் அடிக்கவும் அவங்க அம்மா வராங்க. வந்து நம்ம தேங்காய் பார்த்துட்டு, தேங் பாப்பா வாடா சாமி, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ஃபோட்டோவோட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஃபோஹெட்டில் கிஸ் பண்ணி தேங்காய் அவ்வளோ ஹாப்பி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம தேங்கும் அழகாக சிரிச்சிட்டு இப்படி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஜங்குக்கும் அழகாக ரசித்து பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மாவும் தேங்கும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்கன்னே நம்ம தேங்கிட்ட போயிட்டு தேங்க உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லலை, நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் தேங்க வந்துட்டு ஆண்டி நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா வந்துட்டு ஆண்டியா ஒழுங்காக அம்மான்னு கூப்பிட்றா, இனிமேல் நீ அம்மான்னு தான் கூப்பிட்ற அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க ஒரு பிக் ஸ்மைல் கொடுக்க அவங்க அம்மா வந்துட்டு ஓகே உனக்கு என்னென்ன நான் நிறைய செஞ்சு தரேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நீ போகிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு போகிறதா, அவன் இனிமேல் எங்கேயும் போக மாட்டான், இங்கே தான் நம்ம கூட தான் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா இருந்துட்டு அப்படியா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தேங்காய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேர்ட்டையும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சமைச்சிட்டு 3 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ நைட் டைம் ஆகுது. ஸோ ஜங்குக்கு கிளம்புறேன். ஸோ அந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க தான் அவங்களோட ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு போகிறாங்க. போயிட்டு தேங் அப்படின்னு கூப்பிட்டவும் நம்ம தேங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்து ஜங்கு கிட்ட பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு தேங் உனக்கு இங்கே இருக்கிறதுல ஓகே தானே, நான் பாட்டுக்கு படப்படன்னு போனேன், பேஜிலேருந்து ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே வச்சுக்கிட்டேன், உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்று தேங்க வந்துட்டு ஜங்குக் நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு இவ்வளோ அழகான ஒரு வீடு, எனக்குன்னு வீடே கிடையாதுன்னு கடைசி வரைக்கும் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இவ்வளோ அழகான ஒரு வீடு, அதை விட மேலே இவ்வளோ அழகான ஒரு அம்மா, அப்புறம் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் தேங்க டைட்டாக ஹேக் பண்ணிட்டு ஓகே இதே ஃபுல்ஃபில்னஸோட நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இரு, கூடிய சீக்கிரத்தில் நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தேங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக்லேயே இருந்துட்டு தலையை மட்டும் அப்படியே தூக்கி ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு தேங்க பார்க்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது தான் அப்படி இந்த ஒரு சத்தம் கேட்குது. ஒன்று வந்துட்டு ஓகே அவங்க அம்மா வராங்க அப்படின்றோடனே ஜங்குக்கு வந்து தூரமாக நின்றுடுறாரு. நின்னோடனே அவங்க அம்மா வந்துட்டு ஜிமினா வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகேம்மா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேங்கோட கை வந்து அப்படி டைட்டாக ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ஜிம்மினா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இப்போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் அழகாக நம்ம தேங்கோட ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு அவங்க அம்மாவோட ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு 2 சேர்த்து வச்சுட்டு அம்மா நான் வர வரைக்கும் தேங்க பத்திரமா பார்த்துக்கோங்க, தேங்க வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தலையை 2 பேரும் ஆட்டிட்டு 3 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது தேங்க அவங்க அம்மா ஜங்குக்கு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேடா ஒரு நிமிஷம் ஒரு ஒருத்தங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரிக்வஸ்ட் வீடியோ அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஒய் நாட், கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களோட தேவையே கம்பெனியோட சேவை. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மேபி இதை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க நம்புகிறேன். கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு போங்க. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் வீடியோவாக இருக்கும். சம்திங் ஸ்பெஷலாகவும் இருக்கும் எனக்கு. ஓகே ஃபைன், இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் பார்ட் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி இதே நான் ஃபைனல் எண்டிங்காக வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன், பை. தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பை.